சிரிக்க காதல் வேதிக்கா மல்லிகாக்கா அதே ஒத்தரசா வாவா ஏண்டி காலையில வரேங்க மணி 12 ஆச்சு இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சிச்சா ஆமாக்கா கிளம்புறப்ப ஒரே டிஸ்டர்பன்ஸு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரணும் பார்த்தீங்களா அதையும் சொல்லு எங்கேயாவது கிளம்பணுன்னா உடனே கிளம்ப முடியுதா இன்னைக்கு சமையல் என்ன கத்திரிக்காய் கூட்டா இல்லடி இன்னைக்கு கத்திரிக்காய் காரக்கறி பண்ண போகிறேன் இன்னைக்கு அதுதான் நல்லா தண்ணி சாம்பாரை வச்சாச்சு இந்த கத்திரிக்காய் நல்லா காரக்கறி பண்ணணும் ஏன் ருசி அது சூப்பராக இருக்கும்ல ஆமாக்கா அது ஒரு அசத்தலான காம்பினேஷன் தான் அப்படியே அடுத்த சொத்து கொஞ்சம் தயிரை போட்டு இந்த காரக்கறி வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க டேஸ்ட்டு பின்னி கொடுப்போங்க ஒரு கொண்டம் சார் எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாது ஆனாடி நமக்கு இந்த காயனமும் பிடிச்சிருக்கு என் புருஷ மாதிரி பிள்ளை மாதிரிலாம் இது பிடிக்கவே மாட்டேங்குது பார்த்துக்க எங்கள் வீட்டிலே அதே கூத்துதாங்க்கா அவங்க யாருக்கும் இதெல்லாம் பிடிக்காது நான் தான் செஞ்சு வச்சு நானே மாமியார்னு தின்னுவோம் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஒத்தையாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சரி அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டேன்னு வைங்களேன் 2 பேருக்காக செஞ்ச மாதிரி இருக்கும் அதான் நானும் செய்கிறது எம்மா என்னடி வயிறு பசிக்குமா சாப்பிட ஏதாவது பண்டா இருந்தால் கொடுங்க ஏண்டி சாப்பிட தானே கடல மிட்டாய் இருக்கு பாரு டப்பாவில் எடுத்து சாப்பிடு சரிம்மா திவ்யம்மா படிப்பில் எப்படி போகுது இத்தை அதெல்லாம் நல்லா போகுதுத்த பரவாயில்ல நீ எல்லாம் நல்ல பிள்ளையா படிச்சுக்கிற எங்க இந்த சதீஷ் பைய சொல்கிற பேச்சே கேட்கறதில்ல ஒரு நாள் புத்தகத்தை கையில் எடுக்க மாட்டேங்கிறான் ஆமாம் நீ வேற ஒத்தரசா இப்போ படித்து கிழிச்ச ஒரு நாள் புக் எடுத்து நானும் பார்க்கலடி எப்போ பாரு இந்த கபடி கொக்கோ இது மாதிரி பசங்க விளையாடுற விளையாட்டா விளையாடுறா கொஞ்சமாவது வீட்டுக்கு அடகோடகமா இந்த பல்லாங்குழி நொண்டி இதுதான் விளையாட வேண்டியதானே விளையாட வேணான்னு சொல்கிறேன் அது கூட பரவாயில்ல புக்குங்கிற ஒன்று எடுக்கிறதே கிடையாது எம்மா ஏம்மா வையிறீங்க ஐடி ஒன்று வந்தேன் உண்மையை தானே சொல்லிட்டு கிடக்கேன் உண்மையை சொன்னால் ஒருத்தர் தான் செய்யும் ஏக்கா 1000 இருந்தாலும் அவள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிடுறாக்கா இவனுக்காக ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூலில் போய் நான் தான் நிற்க வேண்டியதாக இருக்குது பள்ளிக்கூடத்தில் எல்லா சார்களும் இவனை ஏசுகிறாங்க நம்மளையும் சேர்த்து ஆள் ஏசுகிறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நானும் மூடி மூடி மறைச்சிக்கிட்டு கிடக்கேன் என்னைக்கு தெரிஞ்சு என்னைக்கு பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல அதுக்குள்ள படித்து பாஸ் பண்ணிவிடாம அதுக்கு ஒரு அறிகுறியும் காணும் இன்னைக்கு கூட பாருங்கள் காலங்கத்தாலேயே காசை கொடுன்னு ஒரே அழப்புறேன் ஏன்டி என்ன விஷயம் காசு வேணும்னு கேட்கா ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வச்சானாங்களா அப்படிலாம் இல்லையே ஸ்கூலில் யாரும் காசு வாங்க சொல்லலை உங்களை ஏமாத்துறத விட்டுறாதீங்க என்னன்னு கேளுங்க இல்லை திவ்யா பாப்பா ஸ்கூலில் சொல்லான்னா அவன் காசு ஒன்றும் கேட்க விநாயகர் சதுர்த்தி வருது பார்த்தியா அதுக்கு விநாயகர் சிலை வாங்க போனானா அதுக்கு தான் காசு வாங்கினான் அதான் நான் ஒரு 500 ரூபா கொடுத்தேன் இன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் வருவான் அவங்கவுங்க அவங்களால முடிஞ்சது கொடுங்க நம்ம தெரு பிள்ளையாரும் மற்ற தெரு பிள்ளையாரோட பெருசாக இருக்கணுமா அதுக்கு தான் என்னென்னமோ பண்ணிட்டு தெரியும் நல்ல விஷயம் தானம்மா பண்ணட்டும் பிள்ளையார் செய்ய போகிறாங்களா ஏண்டி வருஷம் வைக்கிறது தானே இது என்ன புதுசாக கேட்க ஏம்மா நானும் சதீஷோட போகிறேம்மா போய் வசூலுக்கு போயிட்டு பிள்ளையாரெலாம் வாங்கிட்டு வரேம்மா ஏண்டி அவங்க பூரா பேரும் பசங்களாம் போவாங்கடி ஒன்று எங்கே கூட்டிகிட்டு அடைவானுங்கன்னு நினைக்க அதெல்லாம் ஒன்றும் சரிப்படாது நீ போய் புக் எடுத்து வச்சு படி இல்லைன்னா டிவி போட்டு பாரு அம்பிட்டு தான் எம்மா எனக்கு போகணும் ஆசையாக இருக்குமா நான் போயிட்டு வரேன் அக்கா விடுங்கக்கா அவள் போயிட்டு வரட்டும் நீ சும்மா இரு வசந்தி அவள் தான் கேட்காம நீயும் புரியாம பசங்க அவனுங்க பாட்டுக்கு போவானுங்க வருவானுங்க பைக் எடுத்துட்டு சுற்றுவானுங்க இவ்வளோ கூட்டிகிட்டு தெரிய முடியுமா அதெல்லாம் சரி வராது நாளைக்கு சாமி கும்பிட்டு போய்க்கலாம் அப்போ போய் விளையாடு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு போய் பார்த்துக்கலாம் நீ உள்ளே போ முதல்ல அப்புறம் வசந்தி உன் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரே சத்தமாம்ல என்ன நடந்துச்சு அட ஆமாக்கா நானே சொல்லணும்னு இருந்தேன் அந்த கூத்து பெரும் கூத்தாகி போச்சு பார்த்துக்கோங்க நானும் கேள்விப்பட்டேன் ஏதோ பெரிய கூத்து நடந்திருக்குன்னு சொல்லி என்னன்னு கேட்போம் அது வந்துக்கா என்ன திருச்சி சுத்திட்டு இருக்க பிள்ளை இன்னைக்கு உம்மனு வந்து வாசல்ல உட்காந்துருக்கு என்ன விஷயமா இருக்கும் திவ்யா பாப்பா என்னாச்சு ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க சித்தி நான் கோவமா இருக்கேன் சித்தி என்கிட்ட ஒன்றும் கேட்காதீங்க அப்படியா இந்த திவ்யா பாப்பா யார் திட்டினது ஏன் இப்படி கோவமா இருக்க சித்தி எனக்கு ஒரே வருத்தமா இருக்கு சித்தி பேசாம நானும் பையனாவே பிறந்திருக்கலாம் ஏன் பொண்ணா பிறந்தோம்னு இருக்கு என்னடி இப்படி சொல்லிவிட்ட அவன் பொண்ணா இருந்து எவ்வளோ சாதனை பண்ணிட்டு இருக்க நீ இப்படி பேசிட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லு
சித்தியும் பிரச்சனையை தீர்த்து வைக்கேன். இப்படியெல்லாம் யோசிக்கிறதே தப்பு. சொல்லு சித்தி, நீங்களே சொல்லுங்க சித்தி. நானும் சதீஷும் ஒரே வயசு தானே. சதீஷனா யாரு? 10 வருஷ பையன் தானே? ஆமாம் ஆமாம், அவனே தான். அவன் உன் கூட தானே படிக்கான், அப்போ ஒரே வயசு தான். அவன் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம தெரு ஃபுல்லாக பணம் வசூல் பண்ணிகிட்டு இருக்கான். கொண்டு போய் ஒரு பெரிய பிள்ளையார் வாங்கிட்டு வந்து தெருவில் வைக்க போகிறானா. சரி நானும் கூட போகிறேன், பிள்ளையார் செய்கிறத நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன். அம்மா விட மாட்டேங்காங்க சித்தி. அதெல்லாம் பொம்பளை பிள்ளை போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டிலேயே இருந்துட்டாங்க. நானும் பையனாக பிறந்திருந்தா அங்கங்கே ஓடி விளையாண்டுட்டு இருந்திருக்கலாம்ல. பொம்பளை பிள்ளைங்க விசாரணை வீட்டுக்குள்ளே ஏறுன்னு சொல்கிறாங்க. அதான் ஏண்டா பொண்ணா பிறந்தோம்னு இருக்கு. ஓஹோ, இதான் விஷயமா? சின்ன பிள்ளை மனசில் இப்பெல்லாம் பதியக்கூடாது. ஏதாவது பண்ணி அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்தணும். பொம்பளைங்களாம் பிறக்கிறது வருத்தப்படுறதுக்கு இல்லை, சாதனை படிக்கிறதுக்கு. திவ்யா பாப்பா சொல்லுங்க. நீங்களும் அம்மா மாதிரி தானே பேச போறீங்க? அப்படி இல்லைடா, அம்மா எது சொன்னாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். அம்மாவை தவிர யாரும் உனக்கும் நல்லது நினைக்க மாட்டாங்க. அம்மா நல்லதுதான் செஞ்சுருப்பாங்க. போங்க சித்தி, நல்லதுன்னு நான் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. எது பண்ணாலும் அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ நீ பிள்ளையார் செய்கிறத பார்க்கணும், அம்பிட்டு தானே? ஆமாம், நான் உனக்கு பிள்ளையார் செஞ்சே காட்டுறேன். சித்தி என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பிள்ளையார் செய்ய தெரியுமா? நான் உன்ன மாதிரி இருக்கப்போ எம்பிட்டு பிள்ளையார் செஞ்சுருப்பேன். அப்படியா? ஆமாம், வருஷம் எங்கள் வீட்டில் நான் செய்கிற பிள்ளையார் வச்சு தான் சாமியை கும்பிடுவோம். சித்தி அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்மளே பிள்ளையார் செஞ்சு வைக்கலாம் சித்தி. கண்டிப்பாக. களிமண் எடுத்து பிள்ளையார் செஞ்சு அதுக்கு வெள்ளை இருக்க மாலையெல்லாம் போட்டு நல்லா கலர் பெயிண்டெல்லாம் அடித்து வீட்டில் கொண்டு வந்து வைப்போம். அப்புறம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 3ஆம் நாள் கொண்டு போய் ஆற்றில் கரைச்சி விட்ருவோம். சூப்பர் யோசனை சித்தி, கண்டிப்பாக செய்கிறோம். சரி நீ கிளம்பு, தோட்டத்துக்கு போய் பிள்ளையார் செய்யலாம். கலை வசந்தியும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி நான் ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள் சீக்கிரம் போய் அம்மாவையும் வசந்தியத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. ஜாலி போடா சதீஷ், நீயாவது வாங்கி தான் வைப்பேன், நான் செஞ்சே வைப்பேன். இன்னைக்கு பாரு, நான் செய்கிற பிள்ளையாரை வச்சு எங்கள் வீட்டுக்கு சாமியை கும்பிட போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா சதீஷ், உங்க அத்தை வீட்டில் தான் இருக்காங்களா? ஒருத்தர் சத்தத்தையும் காணோம். எல்லாம் வீட்டில் தானே இருக்காங்க. எங்கள் அம்மா கூட இங்கே தான் இருக்காங்க. காலையில் எக்ஸ்ட்ரா கிளம்பி வந்துட்டாங்க. என்னன்னு தெரியல, சத்தத்தை காணோம். ஒருவேளை முன்வாசல் பக்கம் இருப்பாங்களோ? இருந்தாலும் இருக்கும், ஒரு இடத்து கூப்பிட்டுட்டு போவோம். எத்த மல்லியாத்தா? இருப்பா சதீஷ், வரேன். உங்க அத்தை வராங்க. டேய், நல்லா பெரிய அமௌண்ட்டா கேளுடா. வந்து 100 50ன்னு கொடுத்துட போறாங்க. கேட்போம் வாழ அத்தை எம்பிட்டு தராங்கன்னு பார்ப்போம். கம்மியா இருந்தா எனக்கு கூட சேர்த்து கேட்போம். சதீஷ் வாயா? வாரேன்டா. அம்மா இப்போதாண்டி சொல்லிட்டு கிடந்த பிள்ளையார் உருவத்துக்கு காசு வாங்குறீங்க எல்லாருக்கிட்டையும்னு. உண்டியலோட வந்துட்டியா? இந்தா, இதில் 500 ரூபா இருக்கு, வச்சுக்க. சதீஷ், அம்மா இங்க தான்டா இருக்கேன். ஐயா அம்மா, நீங்க இங்க தான் இருக்கியா? காலையிட்டு என்கிட்ட கூட ஒரு 500 ரூபா வாங்கினேன். ஆமாம்மா. அப்ப இந்த வசனம்லாம் பேசுனியடா? ஏம்மா தெரியாம சொல்லிட்டேம்மா. இந்த தெருவில் 2 பேர் இருக்கீங்க, நீயும் மல்லிகா தேனா. இந்த தெருவிலேயே தாராள மனம் கிடைச்சவங்க. போதுமா? அடே ஒத்தராசா, பிள்ளைய பயமுத்தாதடி. எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இவன் எல்லா வீட்டுக்கும் போய் இப்படிதான் வசூல் பண்ணிட்டு இருக்கான் போல. எப்பா சிரிச்சு சப்பையா எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டாங்க. நான் கூட சட்டுன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டோம், சாமி காரியம் தானே. போய் நல்லபடியா செய்யுங்க. சரிப்பா, நாளைக்கு பூசைக்கு வந்துருங்க. வந்துடுறோம், போயிட்டு வாங்க. இன்னும் சதீஷ் போய் நல்லா பழச்சுக்குவான். நீ ஒன்றும் வருத்தப்படாது. கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டு கிடந்த அவன் பாரு, பேச்சிலே 10 பேர் சமாளிச்சிருவான். அவன் தான் பழச்சுக்குவாண்டி. அவனை பற்றிலாம் நீ கவலைப்படாத. ஆமாக்கா, அவனுக்கு வாய் ஒன்று போதும். அவன் எங்கே வேணால் போயிட்டு வந்துடலாம். சரி வா.